ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக நானும் பாஸ்டர் ஷீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டியும் வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், குட் நேம்ஸ் பிரிங் பிளெஸ்ஸிங் மோர் இன் யுவர் லைஃப். ஒரு நல்ல உங்களுடைய பெயர் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்குறோம், ஹியர் ஆர் 3 things that happen when you have a good name. அது 3 காரியங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெயர் நீங்கள் எடுக்கின்ற பொழுது, ஒன்று, people trust you. ஜனங்கள் உங்களை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். A good name builds confidence and credibility. Others will believe your words and value your character. மற்றவர்கள் உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய நன்னடத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் தான் வேதவசனம் சொல்கிறது, Proverbs chapter 22 verse 1, a good name is more desirable than great riches. பாருங்க, பெரிய செல்வந்தங்களை காட்டிலும் உங்களுடைய பேர் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, டோர் வில் ஓப்பன் ஃபார் யூ. நீங்கள் நல்ல குட் நேமாக இருக்கின்றது உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படும். குட் ரெப்புடேஷன் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் யுவர் ஒர்க், மினிஸ்ட்ரி அண்ட் ரிலேஷன்ஷிப். ஃபேவர் ஃபாலோஸ் ஃபெய்த் கேரக்டர். Scripture say, Matthew chapter 5 verse 16, let your light shine before others. Third, you will leave a lasting impact. நீங்கள் குட் நேமாக இருக்கின்ற பொழுது அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க தலைமுறையாக அது ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஸ்கிரிப்சர் Proverbs chapter 10 verse 7, the memory of righteous is a blessing. Wealth may fade, but a godly testimony remains for generation and generation. Hallelujah. That's why good name is built through honesty, humility, faithfulness and godly living. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல பெயர் எடுப்பது என்பது நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நல்ல பெயர்களை உங்களுக்கு கொடுப்பார். நல்ல கேரக்டர் பில்டிங்காக வாழ்க்கையில் நீங்கள் உருவாகி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் ஜெனரேஷனுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா.